வணக்கம் நண்பர்களே. 26 வயது கொண்ட ஒரு இளைஞரின் ஜாதகத்தை இன்று ஆராய்வோம். இவரின் காதல் வெற்றி பெறுமா என்பதை ஆராய்வோம். மேற்கண்ட உதாரண ஜாதகத்தை கவனியுங்கள். ஜாதகத்தில் உள்ள ஒரு சில குறைபாடுகளை முதலில் நாம் பார்ப்போம். மேச லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் 7ல் பகை வீட்டில் அமர்ந்துள்ளார். 7ல் செவ்வாய் தோஷம் கொண்ட ஜாதகம். மேலும் 2ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் அமர்ந்துள்ளார். 7ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டுக்கு 12ல் மறைந்தும், குடும்பஸ்தான அதிபதி லக்கணத்துக்கு 6லும் சுக்கிரன் அமர்ந்துள்ளார். ஆக களத்திரகார சுக்கிரன் 6ல் அமர்ந்துள்ளார். அந்த 2ஆம் வீட்டிற்கு நீச சந்திரனின் பார்வை உள்ளது. அதேபோல் நீச குருவின் பார்வையும் 2ஆம் வீட்டிற்கு உள்ளது. மேலும் சனியின் 3ஆம் பார்வையும் குடும்பஸ்தானத்திற்கு 2ஆம் வீட்டிற்கு உள்ளது. நாம் இந்த ஜாதகத்தில் இவரின் காதல் திருமணம் வெற்றி பெறுமா என்பதை மட்டும் ஆராய்வோம். நாம் காதல் திருமணத்திற்கு பார்க்க வேண்டிய இடங்கள் 3, 5, 7 ஆக இந்த 3 இடங்களை நாம் நன்கு கவனித்து கொள்ள வேண்டும். 7ல் செவ்வாய் லக்னாதிபதியே 7ல் அமர்ந்துள்ளதால் அவர் விருப்பப்பட்ட திருமணம் இங்கு அமையும். மேலும் 5ஆம் அதிபதி சூரியன், அந்த 5ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் வீட்டுக்கு 12ல் மறைந்தாலும் இங்கு அந்த சூரியன் புதன் சாரத்தில் உள்ளார். அதாவது 3ஆம் வீட்டு புதனின் சாரத்தில் உள்ளார். வீரியம், வெற்றி இதுக்குண்டான புதனின் சாரத்தில் அமர்ந்துள்ளார். ஆக 3, 5, 7 இதன் தொடர்பு இங்கு ஒன்று கூடுகிறது. எனவே இவரின் காதல் திருமணம் கைகூடும். ஆனால் இவர் தாமதமாக திருமணம் செய்தால் இன்னும் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். இளவயதில் திருமணம் செய்வது இங்கு களத்திர தோஷத்தை உண்டாக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் இங்கு சந்திரன் நீசமாக உள்ளதால் இவர் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார் என்பது இங்கு தெளிவாகிறது. மனக்குழப்பத்திலேயே இருப்பார். கேதுவும் லக்கணத்தை பார்ப்பதாலும் 5ல் ராகு அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதாலும் இவருக்கு தூரத்து உறவில்தான் காதல் ஏற்படும் என்பது இங்கு தெளிவாக தெரிகிறது. மீண்டும் நாம் அடுத்த ஓர் உதாரண ஜாதகத்தில் மீண்டும் சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓர் லைக் செய்யவும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.